இல்ல டிஸ்பிளே விளங்கல. போட்டு ಅದೆಂತ ಬಾವೆ வந்துக்கியா ஸ்கிரீன்? வந்திக்கு போன கிளாஸ்ல நாங்க நிப்பாட்டின இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم م ن من குட். ت ل تل மூணாவது. ط ح طح குட். நாலாவது. ص ص சொ எ சொ எ. ص ص ம் லாஸ்ட் ஒன். ك كلا நல்லா எவ்வளவு பாப்போம். அது அதே அமைப்புல வரணுமா? இந்த அடையாளத்துல பேர் என்ன? فتاة ஓகே, ஃபத்ஹத்துன். أ أ ح أح ஆஹா ஆஹா கொலை. பாப்போம், எப்படி வரணும். بلا الهجرة இது என்ன எழுத்து? خ ஹாக்கு வந்து நீங்க இப்படிதான் ஆகுங்க. ஹா விளங்குதா? ஹார்ட் ஸ்டைல். ஆ ம் ம் अभी क्लास है। इमी को अभी क्लास रात इवल कुछ क्लास முடிஞ்சு வர விளங்கி நான் சொன்னது. நான் இப்ப பெரிய ஹேர் ஸ்டைல். بلا الهجرة இப்ப நீ சொன்ன ஹேர் ஸ்டைல் போட்டு காட்டிக்கிறேன். அப்படி என்றால் ஸ்கிரீன்ல வந்திருக்கிறது என்ன? பாவம், யோசிங்க பாவம். ஸ்கிரீன்ல வந்திருக்கிறது எழுதியிருக்கிறது ஹ விளங்கல. ஹம்சா ஹஸ்ரத் விளங்கல. ஹம்சா ஹம்சா. சரி, இப்ப ஹம்சாக்குரிய வேறுபாடை பாருங்க. ஹம்சா இப்பயும் இந்த அமைப்புல வரும். எந்த இடத்துல வந்தாலும் இந்த அடையாளம் மாறாது. இப்ப உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, எழுத்துக்களை சரியான வடிவத்துல அடையாளப்படுத்தி கொள்றதுல பிரச்சனை இருக்கு. சரியா? ஹம்சாட வடிவம் மாறாது. இதான் வடிவமா இருக்கும். ஹாக்கு ரெண்டு வடிவம் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி வடிவத்திலையும் வர இயலும். இப்ப இந்த இது ஒரு வசனத்துல இடையில வர நேரத்துல இப்படித்தான் வரும். அது ஏதோ இந்த அமைப்புக்கு வந்துடும். பாருங்க, இந்த ரெண்டு அமைப்பு கிட்டத்தட்ட சேம். ஏன்னா இன்னொரு அமைப்புல வரையிலும் இப்படி வரும். வசனத்துல கடைசியில வார நேரத்துல இந்த அமைப்புல வந்தாலும் இது மகாதான். நான் உங்களுக்கு டவுட் ஆகி எழுத்து மட்டும் இந்த இடத்துல கட்டுறேன். சரி, பாப்போம். இப்ப இது ஹம்சா எந்த இடத்துலயும் இந்த அடையாளம் தான் வரும்ங்கிறது நான் சொல்லி முடிக்கிறேன். பாப்போம். வேற ஐடியா யோசிங்க பாப்போம். இப்படி வந்து இதா இதுல ரெண்டு மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு மாதிரி இதா இது இல்ல இல்ல. அப்ப என்ன வாய்க்கணும் பாவம். சரி, எந்த எழுத்துக்கு இப்படியான ஒரு அடையாளம் வரும். ஒரு வட்டம் ஒன்று வந்து இங்க பாருங்க. வட்டம் ஒன்று வந்தா இப்படி ஸ்டார்ட் ஆகுது. அப்படித்தானே? இதுதான் அது. ஆஹ்
என்னது? ஒரு வட்டத்திலிருந்து வாரது. நல்லா காது, ஒரு வட்டத்தினூடாக வாரது மீன். என்னது? மீன். ميم இந்த மீமும் பாருங்க, அதே மாதிரி தான் கடைசி அஞ்சாவதுல மீன் பாருங்க, இப்படி வருது. இந்த மீம் எழுத ஸ்டார்ட் பண்ற இப்படித்தான், இப்படி வந்து இப்படி மேலுக்கு பெய்துட்டு திருப்பி இப்படி வார மீம் ஆயிடும். இல்லைங்கதா? இப்ப இந்த மீம் எழுதினோம், இந்த மீம் எழுதுற அமைப்பும் இப்படித்தான், இப்படி மேலுக்கால வந்து இப்படி வார மீமா வந்துடும். அப்படி கேட்கப்படாது. சரி, இந்த இதுலயும் மீன் வட்டம் தான் வந்திருக்கிற, திருப்பி இங்கேயும் வட்டம் தானே வந்திருக்க, எல்லாமே மீமானு கேட்டா இல்ல. இப்ப இந்த எழுத்து எழுதுற அமைப்பு பாருங்க, இந்த எழுத்து எழுதுற அமைப்பு வித்தியாசம். நான் இப்ப எப்படி எழுதுன்னு பாத்துக்குவோம். சரியா? இந்த எழுத்து எழுதுறதுக்கு வித்தியாசம் பாருங்க. எல்லாத்துலயும் வட்டம் மிகுது. ஆனா அந்த வட்டத்தில அமைப்பை நாங்க சரியா அவதானிச்சா தான் எங்களுக்கு என்ன செய்யலும், எந்த எழுத்துங்கிற அந்த வேறுபாடை புடிச்சு கொள்ளலும். ஆனா மீமுக்குள்ள வேறுபாடு வித்தியாசம். மீம் எப்பயும் இப்படித்தான் அந்த வடிவம் எழுதப்படும். எந்த இடத்துல மீமை நாங்க இந்த வடிவத்துல எழுதுவோம். எழுதுற நேரம் வடிவத்தில ஸ்டைல் மாறுது. முதலாவது ஆரம்பிக்கிற பகுதி வேற, திருப்பி வார பகுதி வேற, திருப்பி வார பகுதி வேற. வாவோட ஆரம்பிக்கிற பகுதி அதுவும் தலைகீழ அப்படி வித்தியாசம் உண்டு. விளங்குதா சொல்றது? இந்த نفهم வேறுபாடை நீங்க கவனமா பார்த்து பார்த்து பிடிச்சுக்கணும். திருப்பி திருப்பி இந்த பேர்ல வர ஆரம்பிக்கிறது. ஆஹ் وعليكم السلام ஒதுங்க பாப்போம். أ ما أما ஓகே, ரெண்டாவது. ف لا فلا பா என்கிறது பிழை. எப்படி வரணும் பாருங்க. ف பா அண்ணா வானத்தை நோக்கி போகுது. فلا ஆஹ் فلا ல ல மேல் போகக்கூடாது. كأس كأس ஓகே, நாலாவது. சவுண்டா ஓதுங்க, சத்தம் போதாது. وأ وأ வா அல்ல, வ. وأ وأ ம் ஐந்தாவது. ما ن من முதலாவதுங்க பாப்போம். أ ما أما ம் فلا فلا ஆஹா ஆஹா ஆஹா, ரெண்டாவது பிழை. فلا فلا பா என்று ஓதவானம், அது பிழை. فلا فلا குட். மூணாவது. كأس كأس நாலாவதா? وأ أ ما ن من சரி. இதுல இன்னும் சில விஷயங்கள் புதுசா வருது. அதை அடுத்த பாடத்துக்கு பார்ப்போம். இன்றைக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மூவ் ஆகும். இந்த வேறுபாடுகளை பார்த்துக்கோங்க. வாவோட வேறு வட்டங்கள் வர வேறுபாடுகள் நீங்க பெரிய குர்ஆன் உங்கள்ட்ட இருக்குமெண்டா அதுல சும்மா நீங்க பார்த்து சரி இந்த வேறுபாடுகளை அடையாளப்படுத்திக்கணும். மெயினா தான் தேவை. அதே நேரம் இந்த ஒர்க்கை கொஞ்சம் நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. இந்த ரெண்டு ஒர்க்கையும் நான் அடுத்த கிளாஸ்ல உங்கள்கிட்ட கேட்பேன். கேட்டுட்டு புதிய பாடத்துக்கு வருவோம். ஹோம்ஒர்க் அனுப்ப தேவை இல்லாட்டியும் ரெண்டையும் ரெடி ஆயிட்டு வரணுமா? سيريس